ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ தயேக்க சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. ரொம்ப அழகாக பெண் பிள்ளை வாக்கியங்களை பேசின்னு இருக்கா. 14 வாக்கியங்கள் ஆயிடுத்து. இந்த ப்ரீவியஸ் 4 வாக்கியங்கள் ஆழ்வாரை பற்றின வாக்கியம். 11 பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே, என்பிரான் என்றேனோ பட்டர்பிரானை போலே, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசை ஆழ்வாரை போலே, அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே. ஸோ இப்போ 15வது வாக்கியம். இதுவும் ஒரு ஆழ்வாரை பற்றின சம்பந்தப்பட்ட ஒரு வாக்கியம்தான். ஏதேனோ என்றேனோ குலசேகரனை போலே. குலசேகர ஆழ்வாரை பற்றின ஒரு வாக்கியம். ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலே. குலசேகர ஆழ்வார். குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரே தினே தினே தமஹம் சரசா வந்தே ராஜானாம் குலசேகரம். ராமானுஜருக்கு ரொம்ப பிரியமானவர் இந்த குலசேகர ஆழ்வார். ஏன்னா குலசேகர ஆழ்வாருக்கு திருப்பதி பெருமாளிடம் ஒரு சம்பந்தம் வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணக்கூடியவர் இந்த குலசேகர ஆழ்வார். 12 ஆழ்வார்களில் 11 ஆழ்வார்கள் தமிழ்நாடு சேர்ந்தவர்கள். இவர் மட்டும் கேரளா தேசத்தை சேர்ந்த ஒரு மாணிக்கம். எல்லாரும் இவரை எங்கள் குலசேகரன் எங்கள் குலசேகரன் தான் சொல்லுவாராம். ராமானுஜர் எங்கள் குலசேகரன்னு சொல்லுவாராம். ஸ்ரீனிவாச பெருமாள் என் குலசேகரன் அப்படின்னு தான் சொல்லுவாராம். அவர் பிறந்த ஊர், அவர் ராஜ்யம் பரிபாலனம் பண்ணுற இடம் திருவஞ்சிக்களம். அந்த இடத்துல இருக்கிறவாள்லாம் எங்கள் குலசேகரன் அப்படின்னு தான் சொல்லுவாளாம். வைஷ்ணவர்கள்லாம் எங்கள் குலசேகரன் அப்படின்னு தான் சொல்லுவாராம். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப பிரியமானவர் இந்த குலசேகரர் ஆழ்வார். இவர் பகவானோட கௌஸ்துப மணியோட அம்சமாக அவதரித்தவர். மாசி மாதம் புனர்வசு நட்சத்திரத்தில் அவதாரம் செஞ்சவர். இப்போ கூட திருவிதாங்கூர் ராஜ பரம்பரை, அந்த ராஜ பரம்பரை எல்லாமே இந்த குலசேகரர் ஆழ்வாரோட பரம்பரை தான் இந்த ராஜ பரம்பரை. இப்போ கூட அனந்த பத்மநாபன் கோவில்லேருந்து இதெல்லாம் வரும். திருவிதாங்கூர்லேருந்து அனந்த பத்மநாபன் கோவிலுக்கு மரியாதையெல்லாம் வரும் இந்த திருவிதாங்கூர் ராஜ்யத்துலேருந்து. அந்த ஊரில் திருவஞ்சிக்களம் அப்படிங்கிற ஒரு ராஜ்யத்தை தான் இவர் ஆண்டுருந்தார். நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், கார்த்தால எழுந்துக்கரிச்சேவே இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் இருக்குது, இன்றைக்கி முதல்ல நல்லா சூடாக ஒரு காஃபி குடிக்கணும், நம்ம மாவு அரைக்கணும், இதெல்லாம் நினச்சிட்டு நம்ம எழுந்துப்போம். இல்லைனா இன்றைக்கி போய் எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டணும், இன்றைக்கி போய் ப்ரொவிஷன்ஸ் வாங்கணும் அப்படின்லாம் நம்ம நினச்சின்னு எழுந்துப்போம். இல்லை ஆஃபீஸ் போகிறவாளானா இன்றைக்கி இந்த மீட்டிங் இருக்குது, இந்த மீட்டிங்க்கு ரெடி பண்ணணும், இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணணும், இந்த ரிப்போர்ட் அனுப்பணும் அப்படின்னு அந்த மாதிரி நினச்சிட்டு எழுந்துப்போம். ஆனால் இந்த குலசேகரர் ஆழ்வாரோ சதா சர்வ காலமும் எனக்கு திருப்பதியில் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கணும் அப்படின்னு தான் வேண்டிப்பாராம். எழுந்துக்கிறச்சேவே இன்றைக்கி ஏதாவது எனக்கு திருப்பதி சம்பந்தம் கிடைக்குமா அப்படின்னு நினச்சின்னு தான் எழுந்துப்பாராம். அவர் மாடியில் போய் நிற்பாராம். நின்னா அந்த சைடில் ஏதாவது பறவை திருப்பதி சைட்லேருந்து திருமலை திருப்பதி சைட்லேருந்து பறவை பறந்து வந்ததுன்னா உடனே அந்த பறவையை பார்த்து அப்படியே நமஸ்காரம் பண்ணுவாராம். இது ஏதாவது மகானாக இருக்கணும், திருப்பதியிலேருந்து வர பறவையாக இருக்கே, ஏதோ ஒரு மகான் தான் இது அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுவாராம். யாராவது ஏதாவது திருப்பதியிலேருந்து வந்திருக்கு பிரசாதம்னு சொல்லி கொடுத்தா அப்படியே கண்ணில் அப்படியே கண்ணீர் வடியுமா, அவ்வளோ ஆனந்தத்தில். ஏன்னா திருப்பதி மலையப்பன் எனக்கு பிரசாதம் அமுச்சுட்டானா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமாக. அப்பேற்பட்ட ஒரு ஆழ்வார் தான் இந்த குலசேகரர் ஆழ்வார். அவர் எப்போதுமே நினச்சிப்பாராம்,
நம்ம வந்து அந்த பெருமாளுக்கு பக்கத்தில் ஒரு புஷ்கரணி இருக்கும். அந்த புஷ்கரணியில் அந்த புஷ்கரணினா குளம், அந்த புஷ்கரணி சுற்றி குட்டி குட்டி பறவைகள்லாம் அந்த புஷ்கரியை சுற்றியே இருந்துட்டுருக்கோம். இவர் நினச்சிப்பாராம், அந்த மாதிரி நம்ம இருக்கணும். அப்படி இருந்தோன்னா நம்ம பாட்டுக்கு அங்கேயே இருந்துட்டு பக்தர்கள்லாம் வந்து புஷ்கரணியில் பெருமாளோட தீர்த்தமாடி அப்படியே ஏதாவது பிரசாதம்லாம் சாப்பிட்டானா அதெல்லாம் கீழெல்லாம் சிந்துவால, அதை நம்ம சாப்பிட்டுண்டு அப்படியே இருந்துடலாம். இந்த உற்சவம் டைம்லலாம் பகவான் வந்து 7 டிஃப்ரெண்ட் வாகனங்களில் வருவா. சூரிய வாகனத்துலேருந்து சந்திர வாகனம் வரைக்கும் எல்லா வாகனங்களையும் வருவா. எல்லா வாகனங்களையும் பகவானை பார்த்து சேவிச்சுண்டு அப்படியே இருந்துடலாம். அப்படி இல்லைன்னா இந்த பெரிய பெரிய பறவைகள்லாம் இந்த விமானத்தை நல்லா வட்டமிட்டு சுற்றின்னு இருக்கு பாரு, அந்த மாதிரி பறவையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாராம். அப்புறம் தோணுமா அவருக்கு, பறவையாக இருந்தோன்னா நம்ம வந்து நமக்கு அறிவு இருக்காது அவ்வளோ. அப்போ நம்ம இந்த ஊரை விட்டு போயிட்டோன்னா, பறந்து போயிட்டோன்னா வேறு எங்கேயாவது, அப்போ நமக்கு இந்த சம்பந்தம் வந்து கட்டாயிடுமே. அதனால அது வேண்டாம், நம்ம வந்து சொனல் மீனாக இருக்கணும் அப்படின்னு. திருப்பதியில் பார்த்தோன்னா அங்கங்கே குட்டி குட்டி இது மாதிரி இருக்கும், குட்டை மாதிரி இருக்கும், அதுக்குள்ளெல்லாம் மீன்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மீனாக இருக்கணும். அந்த மாதிரி மீனாக இருந்தேன்னா அப்போது அப்படியே அந்த இதுலேயே இருந்துட்டுருப்பேன், அதுலேருந்து வெளில வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்போது பெருமாள் வந்து எப்பயாவது அந்த சைடு வந்தானா, அப்போ காலில் பெருமாளும் தாயாரும் வந்து அந்த குளத்தில் காலை வச்சானா அழகாக போய் பெருமாளோட காலை கடிச்சிருவேன், கடிச்சா எனக்கும் ஒரு மோட்சம் கிடச்சிரும் அப்படின்னு அவர் அப்படி வேண்டிப்பாராம். அடுத்தது வந்து அவர் நினச்சிப்பாராம், சரி இதெல்லாம் வேண்டாம், ஒரு பட்ட மரமாக இருந்தால் கூட சரி, ஆனால் திருப்பதியில் எனக்கு ஒரு சம்பந்தம் வேணும். பட்டை மரம்னா இந்த இடி மின்னல்லாம் வந்து மரம் வந்து அப்படியே காய்ச்சி போயிடும். அது வந்து ஆக்சுவலாக இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். அது வளரவும் வளராது, ஒன்றுமே இல்லை, அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி மரம், அந்த மாதிரி மரமாக இருந்தால் கூட பரவாயில்லையே, ஆனால் திருப்பதியில் இருந்து எனக்கு திருப்பதி பெருமாளோட ஒரு சம்பந்தம் இருக்குமே அப்படின்னு நினைப்பாளாம். இல்லை நம்ம வந்து ஒரு மரமாக இருக்கலாமே, ஏதோ ஒரு மரமாக இருக்கலாமே அப்படின்னு நினைப்பாராம். இல்லைன்னா நம்ம வந்து இந்த நதியாக இருக்கலாமே. அங்கே திருப்பதியில் வந்து நிறைய புஷ்கரணிஸ் இருக்குது, ஆகாஷகங்கா, பாபநாசனம், அந்த மாதிரிலாம். அதெல்லாம் அங்கேயே ஆரம்பித்து அங்கேயே உள்ளுக்குள்ளேயே தான் இருந்துருக்கும், அது வெள்ளெல்லாம் போகாது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு புஷ்கரணியில் இருக்கலாமே அப்படின்னு நினைப்பாரான். ஏன்னா வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது இல்லையா, அங்கேயே இருந்துட்டு அந்த மாதிரியாவது இருக்கலாமே. இல்லைன்னா நம்ம எல்லாம் பக்தர்கள்லாம் பெருமாளை வந்து திருப்பதிக்கு நடந்து ஏறி வருவாள். அப்போ அந்த நடப்பாதையில் இருக்கிற படியெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி படியாக இருக்கலாமே அப்படின்னு நினைப்பாராம். அப்போது பக்தர்கள்லாம் நம்ம மேலே ஏறி ஏறி வந்து பெருமாளை தரிசனம் பண்ண வருவா. அப்போது நமக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாராம். அப்படி இல்லைன்னா செண்பக பூவாக இருக்கலாமே. பூவாக இருந்தோன்னா பெருமாள் வந்து தாயாருக்கு அந்த பூவை கொடுத்து, தாயார் வந்து ஆஹா ரொம்ப நன்னா இருக்கே இந்த பூ அப்படின்னு சொன்னான்னா அப்படியே பெருமாளுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படி இருக்கலாமே. இல்லைன்னா அந்த செண்பகப்பூ இருக்கும் மரமாக இருக்கலாமே அப்படின்னா, அப்போ பெருமாள் தாயார் வந்து அந்த செண்பகப்பூ கொடுத்த உடனே ஆஹா இது ரொம்ப நன்னா இருக்கே, எனக்கு இன்னும் நிறைய பூ வேணும்ன உடனே பெருமாளும் தாயாரும் அந்த மரத்துக்கு வந்து அந்த மரத்தை இப்படி குலுக்கி மரத்தில் இருக்கிற பூவெல்லாம் கீழே விழுந்து எடுத்து கொடுத்துட்டு தாயாருக்கு, ஓ தாயார் அப்படியே சந்தோஷப்படுறச்சே, எனக்கு மேலே இருக்கிற அந்த பூ வேணும் அப்படின்னு கேட்க, பெருமாளும் வந்து மரத்து மேலே காலை வச்சு ஏற எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மரமாவது இருக்கலாமே. சரி எதுவும் வேண்டாம், பகவானுக்கும் தெரிய வேண்டாம், எனக்கும் தெரிய வேண்டாம், இந்த பக்தர்களுக்கும் தெரிய வேண்டாம், யாருக்கும் தெரிய வேண்டாம், ஆனால் ஏதோ ஒரு சம்பந்தம் எனக்கு இந்த திருப்பதியில் இருக்கலாமே, அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுக்கணுமே, ஒரு சம்பந்தத்தை கொடுக்கணுமே அப்படின்னு வேண்டாராம். அதெல்லாம் இல்லையா, நம்ம திருப்பதியில் பெருமாளோட கர்ப்ப கிரகத்துக்கு ஜஸ்ட் முன்னால் ஒரு படி இருக்கும். அந்த படிக்கு பேரே வந்து குலசேகர படின்னு தான் பேர். ஸோ அவர் சொல்லுவாராம், படியாய் கடந்து உன் பவழவாய் காண்பேனே அப்படின்னு வாராம். என்னென்னா பெருமாள் கேட்பாராம், என்ன ஏன்னா அழகாக நான் அந்த படியில் நான் இருந்தேன்னா என் பக்தர்கள்லாம் என் மேலே மிதிச்சு நான் பாட்டுக்கு படுத்துட்டுருப்பேன்,
பக்தர்கள்லாம் என் மேலே மிதிச்சுட்டு இருப்பா, ஆனால் நான் பாட்டுக்க உன்னோட பவழவாயை நான் பார்த்துட்டு இருப்பேனே, எனக்கு அப்படியான ஒரு சம்பந்தத்தை கொடு அப்படின்னு வேண்டாராம். அந்த மாதிரி குலசேகர ஆழ்வார் அவரோட ஆசையை, திருப்பதியோட சம்பந்த ஆசையை அப்படியே பாசுரமாக எழுதியிருக்கார். அப்பேற்பட்ட ஒரு ஆழ்வாரை பற்றி தான் இந்த பெண் பிள்ளை சொல்கிறா. இந்த மாதிரி இவ்வளோ ஒரு பக்தி, எப்போதுமே திருப்பதியில் இருக்கணும், ஸ்ரீரங்க பெருமாளை பார்க்கணும், திருப்பதி பெருமாளை பார்க்கணும், திருப்பதியில் ஒரு சம்பந்தம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆழ்வார். இந்த மாதிரி ஒரு ஆழ்வார், அந்த பக்தி அடியாளுக்கு இல்லையே சுவாமி. நானும் நினைக்கலாம், இந்த வைத்தமாநிதி பெருமாள் எவ்வளோ விசேஷமான ஒரு பெருமாள், அழகாக கோளூர் வள்ளி குமுதவள்ளி தாயாரோடு இருக்கா. எப்பேற்பட்ட ஒரு பெருமாள், எவ்வளோ சக்தி வாய்ந்த பெருமாள். இந்த பெருமாளோடையே இருந்து, இந்த பெருமாளோட ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் பெருமாளோட சம்பந்தம் இருந்து நான் இங்கேயே இருக்கலான்னு நினைக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் நினைக்கலையே சுவாமி. அடியாள் மொசல் புழுக்க சுவாமி, வரப்பில் கடந்தா என்ன, வயலில் கடந்தா என்ன, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி, அதனால தான் இந்த ஊரை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாளாம். ராமானுஜருக்கு அப்படியே சந்தோஷம். ஏன்னா அவருக்கு குலசேகர ஆழ்வார் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அவர் எப்போதுமே எங்கள் குலசேகரன் தான் சொல்லுவார். அந்த மாதிரி சொல்கிறவர்கிட்ட இவ்வளோ அழகாக குலசேகர ஆழ்வாரோட அந்த சம்பந்தம் திருப்பதி பெருமாளோட இருக்கணுன்றதை சொல்லி அழகாக சொல்லிட்டா பாரு அப்படின்ட்டு ஒரு ஆனந்தமாக அப்படியே அவர் அந்த பெண் பிள்ளையை பிளஸ் பண்ணுறாராம். ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.